வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்பைசி லெமன் கார்லிக் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் கிரில்லு, அவனு, ஏர் ஃப்ரையரு இல்லை தவாவில் வச்சு செய்யலாம். இப்போ உங்களுக்கு தவாவில் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அவனில் செய்கிற செட்டிங் நான் சமைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் மெயின் கோர்ஸாக வச்சுட்டு சைடுக்கு ஸ்டீம்டு ப்ராக்கலி, ஸ்டீம்டு வெஜிடபிள் ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ ஸ்பைசி லெமன் கார்லிக் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். சிக்கன் பிரெஸ்ட் பீஸை தோல் எடுத்துகிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கலாம். இதை நம்ம பாதியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 6-7 பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இதை இந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இது கூட கழுவுன கொத்தமல்லி சின்ன சின்னதாக வெட்டினதை 1/4 கப்பு இதில் போட்டுக்கலாம். பார்ஸ்லியை கழுவி சின்ன சின்னதாக நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. 1/4 கப்பு இதில் போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷு பார்ஸ்லி இல்லைன்னா ட்ரை பார்ஸ்லியும் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. எலுமிச்சை பழம் ஜூஸு 1/4 கப்பு இதில் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது கூட வெங்காயம் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கெயான் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அது கூட பெப்ரிக்கா மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் கெயான் பவுடரை 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெப்ரிக்கா மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளே நீங்கள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். இதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் எடுத்து நம்ம போட்டுடலாம். எல்லா பக்கம் நல்லா மசாலா இருக்கிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இதில் நான் 3 சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் போட்டிருக்கேன். நல்லா கவர் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் அந்த சிக்கன் பீஸில் நல்லா கவர் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இதை நீங்கள் அவனில் வேக வைக்கிறீங்களா இருந்தால் 350 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கலராக நல்லா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணுன்னா ப்ராயில் செட்டிங்கில் 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் தவாவில் இல்லைன்னா பேனில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூனு பட்டரு இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம ஊற வச்சு இந்த சிக்கனை அதில் போட்டுக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை மூடி போடாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம கிண்ணத்தில் ஏதாவது மசாலா இருந்தால் இது மேலே நல்லா தடவி விட்டுடுங்க. இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பி வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 லெமன் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மேலே வச்சு விட்டுடுங்க. அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா பக்கமும் லெமன் ஸ்லைஸ் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதே நீங்கள் மூடி போடாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்.
இதோ நம்ம பண்ண ஸ்பைசி லெமன் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அந்த லெமனோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இதை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.